என்னடா ஆச்சு? நான் என்ன ஆசைப்பட்டு உன்னை ரதத்தட்டின் மீது அமர்ந்த கர்ணாபிஷேகரமாக அந்த கர்ணன் ஜாதி கட்டவன் அப்பா ஈடுபடத்தான் தேர்ப்பாகலாம். இந்த பெண்கள் எல்லாம் அவதூறாக சத்திரியனுக்கு மகளாக பிறந்த ஜாதி கட்டவனோடு வாழ்வது கிடையாது. தடாக கரையிலே அவன் ஜாதி கட்டவன் கழுத்துல தாலி கட்டின அந்த கர்ணன் ஜாதி கட்டவன். ஆமா, தேர்ப்பாகனா ராதையன் பிள்ளையான ஆடு நடத்தியாதவனா பெட்டியில பிறந்தவனா தாய் தகப்பன் பேர் தெரியாத ஒரு அனாதையாமா அப்படின்னு கேள்விப்பட்டு நான் வாழத்திலன்னு நம்ம வீட்டோட இருந்தோம். இப்ப வந்து ஜாதி கட்டவன் சொன்னாக்க இதெல்லாம் பாக்குறேன் இருந்தாலும் உனக்கு தாலி எடுத்து கொடுத்தவன் யாரு? 886 வயது வரைத்த ஒரு ஐயர் எடுத்து கொடுத்துட்டா ஒன்னு 2 பொண்டாட்டி ஒரு பொண்டாட்டி கட்டி 4 பிள்ளை பெற்றிருந்துங்க. தாலி எடுத்து கொடுத்துட்டா நஞ்சு கட்டாயிருக்கும். மண்ணாசை பொண்ணாசை பொருளாசை வெங்காய அசல வேர்த்துவேன் வேர்த்து ஒரு ரிசி ஒரு சாமியார் மாதிரி ஒரு பெரிய மனுஷன் வயசானாரு ஒரு ஆசை இல்ல. அந்த மனுஷன் தாலி எடுத்து கொடுத்தியா மாவ குடியே அப்படி என்ன சொல்ற? அவன்கிட்ட இருந்து அவன் எப்பேற்பட்ட ஆனாலும் இருக்கட்டும் அவங்க பாய இந்த ஊரு கண்டாத எங்க அத்தைக்காரி வேற விழிச்சு சரி அப்படி போகவில்லை என்றால் இருக்கும்படியான பொன்பர் எல்லாம் கழட்டு ஏன்னு கேட்டா நம்ம வீட்டுக்காரங்களோட இருந்தா மட்டும்தான் இந்த ஆடை ஆபரணம் திரு திருன்னு போடணும். பொன்பொருள்லாம் நல்லா பூராத்தி கழட்டு. நான் இருக்கிறதுக்கு வழி சொல்றேன். உலகத்திலே ஒரு பொண்ணு அழகா இருக்கணும்னா தான் புருஷனுக்காக தான் அவனுக்காக தான் இவ்வளவு பூ வைக்கணும் வரையில போடணும் நல்ல துணிமணி கட்டணும் நல்லா எனக்கு புருஷனே இல்லைன்னும் போது இதெல்லாம் எனக்கு தேவையே கூட நான் இருக்கிறத வழி சொல்றேன். என் பொண்ணு யாரு